இன்றைக்கி தேஜஸோட லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்க்கலாங்களா. இன்றைக்கி வந்து மினி இட்லியும் சுண்டக்கடலை குழம்பும் கேட்டிருக்கா. இடையில ஒரு மாதமாகவே இந்த டாக்கே இல்லை, இந்த குழம்பு வேணும்னு சொல்லிட்டு சடனாக வந்துட்டு இந்த குழம்பு வந்து வேணும்னு கேட்டால். நைட்டு தூங்க போகிறக்கு முன்னாடியே சுண்டக்கடலை வந்து ஊற வச்சுட்டு வந்து படுத்துட்டேங்க. காலையில் எந்திரிச்சோன்னே குக்கரில் சுண்டக்கடலை வந்து போட்டு வேக வச்சு வந்து எடுத்து வந்து வச்சுட்டேன். குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, மல்லி, சீரகம் அதெல்லாம் போட்டு நல்லா வந்து வணக்கி வந்து விட்டுட்டு கூடவே மசாலா பொடியும் போட்டு ஆற வந்து வச்சுட்டேன். சைட் பையில் பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த மினி இட்லி வந்து தனியாக செப்பரேட்டாக நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். இட்லி செட்டில் வந்து ஊற்றி வந்து எடுத்து வந்து வச்சுட்டு நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்காக ப்ரெட் வந்து கம்மியாக தான் இருக்குது, முட்டையும் கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து டிப் பண்ணி வந்து போடலான்னு சொல்லி போட்டு வச்சுருந்தேன். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அதே தான் எனக்கு ஸ்நாக்ஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டான். அதே மாதிரி செஞ்சு அவன் லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டாச்சுங்க. அவனை அனுப்பிச்சி விட்டுட்டு என்ன தான் டீ குடித்தா தான் நல்லதுன்னு சொன்னாலும் நம்ம மைண்ட் எப்போ பார்த்தாலுமே காலையில் வந்து காஃபிக்கு தான் வந்து போகுது. காஃபி குடித்தா தான் அந்த டேவே வந்து சுறுசுறுப்பாக இருக்குது. நீங்களும் ஒரு காஃபி லவரான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.